திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு கிராமத்துல ஒரு குடும்பத்துல 2 லட்சுமி இருக்காங்க. பொதுவா ஒரு குடும்பத்துல ஒரு லட்சுமி இருந்தாவே அந்த குடும்பத்துல நிறைய சந்தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா இந்த குடும்பத்துல 2 லட்சுமி இருந்தும் அந்த குடும்பத்துல கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லை. ஒரு லட்சுமி பேரு சீதா லட்சுமி, இவங்க மாமியார். இன்னொருத்தவங்க மருமகள், அவங்க பேரு மகாலட்சுமி. இந்த 2 லட்சுமி கிட்டையும் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த குடும்பத்துல யார் ரொம்ப பவர்ஃபுல், யாரு பணத்தை ஹேண்டில் பண்றது, யார் பேச்சை எல்லாரும் மதிப்பாங்க, யாரு பெரிய ஆளு அப்படிங்கிற ஈகோ. அந்த ஈகோனால மருமகளும் மாமியாரும் செஞ்ச ஒரு விஷயம் திருநெல்வேலியே புரட்டு போட்டுச்சுன்னு சொல்லணும். அவங்க அப்படி பண்ணல அப்படின்னா இது ஒரு எச்சரிக்கை காணொலியா வந்திருக்காது. சரி, அவங்க அப்படி என்ன பண்ணாங்க, என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம நேரடியா அந்த கிரைம் கேஸ்குள்ள போகலாம். திருநெல்வேலி மாவட்டத்துல வடுகனப்பட்டி வில்லேஜுக்கு பக்கத்துல சீத்தாப்பால் பனல்லூர் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. இந்த பகுதியை சேர்ந்தவர் சண்முகவேல். இவருக்கு 72 வயசு. இவர் அந்த பகுதியில வைஸ் பிரசிடண்டா 2023 இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடியும் பல காலங்களா வைஸ் பிரசிடண்டா அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப பாப்புலரான ஒரு மனிதர் அந்த பகுதியில. அது மட்டும் இல்லாம இவருக்கு நிறைய நிலங்கள் இருக்குது. இவர் உள்ளூர்ல வட்டிக்கு பணம் கொடுக்கிறார், நிறைய பால் மாடு வச்சிருக்காரு. சொல்லிட்டு இவருக்கு பணத்துக்கு ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு குடும்பம்னே சொல்லணும். நல்ல செல்வ செழிப்பாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க மனைவி பேர் தான் சீதா ராமலட்சுமி. இவங்களுக்கு 58 வயசு. இந்த ஜோடிக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. அதாவது ஒரு ஆண், இன்னொருத்தர் பெண். கல்யாண வயசுல இருக்காங்க. தன்னுடைய மகன் ராமசாமி, அவருக்கு கல்யாண வயசு வந்ததும் 2023 ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பெண் பேரு மகாலட்சுமி. பொதுவாகவே இந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்றது யாரு அப்படின்னா, மகனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியில இருந்தே பணத்தை சம்பாதிக்கிறது உடைய கணவர் சண்முகவேலா இருந்தாலும், அந்த பணத்தை எப்படி சேமிக்கணும், எப்படி விவசாயம் பண்ணணும், என்னெல்லாம் யாருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா மணி மேனேஜ்மெண்ட் பண்றது சீதா லட்சுமி தான். ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க அவங்க. தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு பெண் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க பண்ண தப்பு என்னன்னா, அவங்க ஒரு குடும்ப நடத்த வந்திருக்காங்க. அவங்களுக்குரிய சம மரியாதை, அவங்களுக்கு தேவையான பணம் அப்படிலாம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்காம, தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறமும் கூட தன்னுடைய இடத்துல இருந்து பொசிஷன்ல இருந்து இறங்காம பழையபடியே பயங்கரமான ஆதிக்கம் செலுத்திட்டு வந்திருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, உடைய மகன் ராமசாமி படிச்சிருக்காரு. ஆனா வேற எந்த வேலைக்கும் போகாம அவர் விவசாய வேலை பார்த்துட்டு இருக்காரு. வீட்டு செலவை இவங்க கையிலேருந்தே போற மாதிரியே மெயின்டைன் பண்ணிட்டே இருந்திருக்காங்க மாமியார். இது ஒரு கட்டத்துல மருமகளுக்கு பயங்கரமான ஒரு ஈகோ பிரச்சனையா மாதிரி, எங்களுக்கு தேவைன்னா கூட நான் உங்ககிட்ட நிக்க வேண்டியது இருக்கு, இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் கூட மகாலட்சுமி சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு மாமியார் விட்டு கொடுக்காம, இத்தனை வருஷம் நான் தான் பண்ணேன், என் பேச்சை தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொசிஷன்ல இருந்து இறங்கி வர தயாராகவே இல்லை. ஒரு கட்டத்துல இந்த பிரச்சனை சின்ன சின்னதா ஆரம்பிச்சு ரொம்ப பெரிய பிரச்சனையா மாறிட்டு இருக்குது. இதுக்கு இடையில